Hello to all. So now let us discuss about Indian national movement, that is national Renaissance. ஸோ இந்தியாவில் என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள்லாம் இருந்தது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, so before we all know that India's founder, that is Gandhiji, he's fight for Indian freedom, and after he came from South Africa in 1950, he started Indian national movement, right? 1919. Okay, then what is nationalism? Nationalism na enna அப்படின்னா, so that is simply means loyalty and devotion. ஒரு கண்ட்ரிக்கு வந்து நீங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க, அதுதான் வந்து loyalty and devotion. எவ்வளவு பக்தியா இருக்கீங்க அதை பத்தி தான் it defines. அப்படிங்களா? சரியா? தென் இட் இஸ் த ஒன் நேஷன் டு அன் ஆல் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஹியர் ஒன் நேஷன் அபவ் ஆல் அதர்ஸ், அதாவது ரெண்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ இந்தியாவில் கல்ச்சர் வந்து பாகிஸ்தானை விட எப்படி இருக்கு, தட் இஸ் அவங்கள விட வி புட் ஹையர் அபவ், அதுதான் வந்து லாயல்டி அண்ட் டிவோஷன். இட் இஸ் கால்ட் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தென் ஸோ எமர்ஜஸ் ஆஃப் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படிங்களா, சீர்திருத்த இயக்கங்கள் எமர்ஜ்னா அது உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தர் வாஸ் அ பிக்கர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் டைவர்ஸ் கண்ட்ரி தான். இந்தியான்றது மிகப்பெரிய நாடு. சரிங்களா? ஏர்லி அந்த 19th பீரியட்ல வந்துட்டு மிகப்பெரிய வேஸ்ட்லி அப்ரோசஸ்லாம் இருந்தது ஒரு கல்ச்சுரல் ரீதியா. ஓகே, then during the second half of 19th century, the protest and the desire for change in various reform movements வழிவகுத்ததுன்னு சொல்றாங்க. Then the emergence of new economic force, here new economic force and spread of education levelலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். growth of nationalist sentiment and influence of modern western thoughtsலாம் வர ஆரம்பிச்சது. அண்ட் கல்ச்சர்லையும் ஐடியாஸ்லையும் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. தென் அவேர்னஸ் ஆஃப் தி சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் யூரோப்பியன் ஸ்ட்ரென்த் அண்ட் டு ரிசால்வ் தி ரிஃபார்ம். இதுதான் வந்து ஒரு எமர்ஜ். ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு நேஷனலிசமும் சரி, ஒரு எஜுகேஷன் வைஸும் எப்படி வந்து நம்ம மாடர்னிசம் ஆகலாம் அப்படின்னு கொண்டு வரதுக்காக தான் இந்த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் எல்லாமே they were started. Then so it's split into two. One is reformist movement and other one is revivalist movement. Okay, so now early reform movements in Bengal. So Bengal initial reform movements என்னென்ன இருந்ததுன்னா, first one is Brahma Samaj. It was started by Rajaram Mohan Roy and he established a Brahma Samaja in August 1828ல வந்து Brahma Samaj ஸ்டார்ட் பண்ணார். சரிங்களா? and he called Raja. It is given by Akbar too. So we know that he was a later Mughal king, later Mughal king is Akbar too. He gave a Raja Pattam to Rajaram Mohan Roy. Okay, and he started, already I said he started Brahma Samajam. So what is the purpose of Brahma Samajam is to worship and adoration of the eternal, unsearchable, immutable being who is the author of யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு கடவுளே இல்லை, பட் ஏதோ ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒரு எனர்ஜி வந்துட்டு இட் இஸ் பிஹைண்ட் டு வர்ஷிப் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு இவர் சொன்னார். சரிங்களா? அண்ட் ஹி ஆல்சோ ஃபைட் ஃபார் சதி. சரிங்களா? கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற ஒரு வழக்கம் அது, தட் இஸ் கால்டு சதி. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஹி ஃபவுட் ஃபார். ஸோ அதனால ஹி எனாக்டட் லா ஃபார் சதி 1829ல சதி ஒழிப்பு சட்டம். ஹிஸ் பிராக்டிஸ் ஆஃப் சதி இன் அ கிரைம். ஸோ சதி அப்படின்றது ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லி 1829ல சதி ஆக்ட், அபாலிஷன் ஆஃப் சதி அப்படின்ற ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? The overall contribution of Brahma Samajam can be, இதோட கான்ட்ரிபியூஷன், பிரம்ம சமாஜத்தோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விடோ ரீமேரேஜ் சப்போர்ட் பண்ணணும், விதவைகள் மறுமணம் செய்யலாம் அப்படின்றத சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அபாலிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் அண்ட் பர்தா சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அகெயின்ஸ்டா வந்து போராடினாங்க. அண்ட் கேஸ்ட் சிஸ்டம். சரிங்களா? கேஸ்ட் சிஸ்டத்துக்கு எதிராக சமூகத்துல வந்து சாதிகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் போராடினாங்க. அண்ட் ஐடல் வர்ஷிப், ஃபெய்த்.
சரிங்களா. உருவ வழிபாடு இல்லாம ஏதோ ஒரு டிவைன் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து பிரம்ம சமாஜமோட கான்ட்ரிபியூஷன். தென் so inspired by the idols of the French Revolution, Ram Mohan Roy left for Europe and died in Bristol. சரிங்களா. பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கும்போது இங்க இருந்து அவங்க போய் பிரிஸ்டோல் அப்படின்ற இடத்துல போய் இறந்து போயிடுறாரு. சரிங்களா. ஸோ ஆஃப்டர் இவர் இறந்ததுக்கு அப்புறம் த பிரம்ம சமாஜம் வேர் டேக்கன் ஃபார்வர்ட் பை கேசவ் சந்திர சென். சரிங்களா. 1857ல. So the strength of the organization is known from the number of branches. So நிறைய branches இருக்கு. 54 சமாஜாஸ், 50 in Bengal, 2 in Northwest provinces இருக்கு, 1 in Punjab and Madras. So 54 சமாஜா branch வந்து இருக்குது. So then Kesav Chandra Sen take over பண்ணதுக்கு அப்புறம் it were broken into two, that is namely Devendranath Tagore கீழ ஒரு பிரம்ம சமாஜம் that is called Brahmo Samaj of India and Kesav Chandra Sen's Southern பிரம்ம சமாஜம். சரியா. அந்த பிரம்ம சமாஜமே ரெண்டா வந்து ஸ்பிளிட் ஆகுது. சரிங்களா. ஸோ இன் தமிழ்நாடு காசி விஸ்வநாத முதலியார் இவர் வந்து லீட் பண்றாரு. காசி விஸ்வநாத முதலியார் was an advanced Samaj and he wrote a play title called பிரம்ம சமாஜ் நாடகம். இதை அமைச்சு பீப்புள் கிட்ட என்னென்னலாம் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத இவர் வந்து ஃபாலோ பண்றாரு. அண்ட் he also wrote a tract in support widow remarriage support, இவரும் சப்போர்ட் பண்றாரு. அண்ட் தமிழ் ஜர்னல் டைட்டில் தத்துவ போதினி was started for the cause of the பிரம்ம சமாஜா. சரிங்களா. தத்துவ போதினி அப்படின்ற ஜேர்னலை வந்து ஸ்டார்ட் பண்ணி பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகளை வந்து சொல்றாரு. அண்ட் he opened a temple in கல்கத்தா. அதுல அந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், there is no image, உருவ வழிபாடுன்றது இல்லவே இல்லை. somewhere is power, power is in universe, அதை வந்து நம்ம வர்ஷிப் பண்ணணும் அப்படின்றத கான்செப்ட். ஸோ நோ ரிலிஜியன் ஷுட் பி ரிவீல்ட் ஆர் ஸ்லைட்லி ஆர் கண்டெம்ப்டரி ஸ்போக்கன் ஆஃப் ஆர் அலிட் டு. சரிங்களா. எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி ஈக்குவாலிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுதான் வந்து இவரோட நோக்கமா இருந்தது.